வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். டெல்லியில் திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். ஆனால் திடீரென்று எந்த மதத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஆங்கிலேயர் காலத்திலே வைக்கப்பட்ட நில அளவைக்கல் சர்வே ஸ்டோன் அதில் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு இந்து மதத்திற்கு எதிராக இந்து மக்களின் மனநிலையை உண்மையிலேயே புண்படுத்தக்கூடிய வகையிலே கோயிலுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கல்லிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவே ஒரு முயற்சி எடுக்கப்பட்ட போது நீதிமன்றம் தலையிட்டு அங்கே தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தேவையில்லாத வகையிலே இப்பொழுது திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தேவையில்லாமல் தலையிட்டு அரசை மீறி ஒரு தீர்ப்பை அவர் வழங்கியிருக்கிறார், கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறையை தாண்டி அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய சூழலை எல்லாம் உடைத்து எரியக்கூடிய விதமாக தீர்ப்பை வழங்கி மத்திய போலீஸை அங்கே அனுப்பி அங்கே தீபம் ஏற்றப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சூழலை உருவாக்கி இதை பயன்படுத்தி கொண்டு பிஜேபி அங்கே மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கூட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். நாம் கண்கூடாக அங்கே பார்க்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது என்றால், அங்கே சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இது இன்னொரு அயோத்தியாவாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. இன்று நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பிய பொழுது பாராளுமன்றத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் மூத்த மெம்பர் திரு டி.ஆர். பாலு அவர்களை பார்த்து, நீங்கள் பேசுவது உங்களுக்கும் நல்லதல்ல, உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல என்று மிரட்டக்கூடிய வகையிலே, எச்சரிக்கை விடக்கூடிய வகையிலே பேசியிருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறார்கள். திமுகவுடைய காவல்துறை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளை எல்லாம் தூக்கி போட்டு விட்டு இருக்கிறார்கள். அடிப்படையில் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 25 அனைவருக்கும் வழிபடு உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். நம்மளுடைய திருப்பரங்குன்றம் விஷயம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. திருப்பரங்குன்றத்தில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகு அங்கு போய் தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் மனுதாரர்களுக்கு. பொதுமக்கள் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போய் மனு கொடுக்கல, அதில் பொதுமக்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். பொதுமக்களினுடைய வாழ்வுரிமைக்காக, வழிபாட்டு உரிமைக்காக மனு கொடுத்தது. அந்த மனு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நீங்கள் போய் வழிபடலாம் என்று உத்தரவு கொடுத்தார்கள். ஆனால் அந்த உத்தரவை தூக்கி போட்டு மீத்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் முறையிடுகிறார்கள். அவர்கள் அப்போது மாண்புமிகு நீதிமன்றம் 50 சிஎஸ்ஐ வீரர்களுடைய உதவியோடு போய் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு உரிமையை நடத்தலாம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற வழிபாட்டு உரிமையை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று அந்த உத்தரவை கொடுத்தும் கூட சிஎஸ்ஐ வீரர்களையும் கூட அனுமதிக்கவில்லை. அங்கு யார் சென்றாலும் கூட ஒரு காட்டாட்சி போல காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை செய்துவிட்டு இன்றைக்கு திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது, கையில் எடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? திமுகவுடைய பொறுப்பு. சட்டம் ஒழுங்கை சீர்குலைந்திருக்கிறது. ஒருவர் முறையாக போய் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஒருவருக்கு வழிபாட்டு உரிமையை தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. உயர்நீதிமன்றத்தினுடைய 2 ஜட்ஜ் பெஞ்சு நேற்று தமிழ்நாடு அரசாங்கம் நேற்று சாயந்தரம் அவங்களுடைய மனுவில் அவங்க கொடுத்த மனுவை தள்ளுபடி செய்து அவர்கள் போய் விளக்கேற்றலாம், அவர்கள் போய் வழிபாட்டில் செய்யலாம் என்ற
அந்த அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். அது செய்த பிறகும் கூட தமிழ்நாட்டினுடைய திமுக அரசாங்கம் ஓட்டு வங்கிக்காக, ஓட்டிற்காக ஒரு சார மக்களை அப்ளீஸ்மெண்ட், அதாவது அவர்களை ஒரு சார மக்களை தட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை இந்த திமுகவுடைய காட்டாட்சி அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திமுக எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக எந்த அளவுக்கு ஒரு டிஸ்பரேட்டாக இதில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக ஜட்ஜ் என்பவர், அதாவது ஜுடிஷரி, அவர் நடுநிலையோடு யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் செயல்படுகின்ற ஒரு மாண்புமிகு நீதிபதி மேலே அவர் ஒரு அமைப்பை சார்ந்தவர், அவர் அந்த அமைப்புக்காக ஃபேவராக இருப்பார் என்ற அந்த உள்நோக்கத்தோடு அவர்கள் பாராளுமன்றத்தில் இது கற்பிப்பது என்பது இது ஜனநாயகத்தில் நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்குதா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சாதாரண மக்கள் மேலே ஒரு தாக்குதல், நீதிபதி மேலே தாக்குதல், இது மக்கள் இதற்கெல்லாம் விடை கொடுப்பதற்கு, பதில் கொடுப்பதற்கு ஏப்ரல் மாதம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஐயம்பாளையத்தை சேர்ந்த இளையராஜா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள தனது 6 ஏக்கர் நிலத்திற்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய மணலூர் VAO அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். மணலூர் VAO முருகன் 10,000 லஞ்சமாக கேட்டார். லஞ்சம் கொடுக்க மனமில்லாத இளையராஜா திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார். லஞ்ச ஒழிப்பு DSP நாகராஜன் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் பழனிசாமி, ரூபா கீதாராணி உள்ளிட்டோர் ரசாயனம் தடவிய பணத்தை இளையராஜாவிடம் கொடுத்து அனுப்பினர். ஆத்தூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் முருகன் லஞ்ச பணத்தை இளையராஜாவிடம் இருந்து வாங்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு DSP நாகராஜன் தலைமையிலான போலீசார் முருகனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் தியாகராஜ சுவாமி 3 நாட்கள் கவசம் இன்றி காட்சி தரும் நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது. பக்தர்கள் மாலை 4 மணியிலிருந்து வரிசையில் காத்திருந்தனர். இரவு 7 மணி அளவில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்தார். அவர் செல்லும் போது முதியவர் ஒருவர், நாங்கள் எவ்வளவு நேரம் இப்படி நிற்பது, கோயிலில் எந்த அடிப்படை வசதியும் செய்யப்படவில்லை என ஆதங்கப்பட்டார். அந்த முதியவரை அமைச்சர் சேகர் பாபு ஒருமையில் திட்டிவிட்டு சென்றார். இது அங்கிருந்த பக்தர்களை வேதனையில் ஆழ்த்தியது. என்னாச்சு? சார் 100 ரூபா டிக்கெட் தான், அதுக்கும் கரெக்டாக விடலை, டைமும் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் இன்னும் இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு. அதெல்லாம் போலீஸ் எல்லாருமே இருக்காங்க, அது எப்போன்றது யாரும் சரியாக ப்ரிடிக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ நேரம் நிற்போன்னு தெரியும். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த நவம்பர் 16ஆம் தேதி கோயில் நடை திறக்கப்பட்டது. தினமும் சராசரியாக 80,000 பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளது. கேரள காவல்துறை, எல்லை பாதுகாப்பு படை, தேசிய பேரிடர் மீட்பு படை, வெடிகுண்டு கண்டறிதல் சிறப்பு படை, நாசவேலை தடுப்பு பரிசோதனை குழுவினரின் கூட்டு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இன்றும் நாளையும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பம்பை, நிலக்கல் ஆகிய இடங்களிலும் கூடுதலாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. டிசம்பர் 5 இரவு மற்றும் டிசம்பர் 6 நாளை இரவு 11 மணிக்கு நடை அடைக்கப்பட்ட பிறகு 18ஆம் படி ஏற பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டை மற்றும் ஆவணங்கள் இல்லாத எவரும் நுழைவு வாயில் வழியாக உள்ளே நுழைய முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருமுடி பைகளுடன் வரும் பக்தர்களை சோதிப்பதில் நடைமுறை சிக்கல்கள் இருந்தால் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கட்டாய சோதனை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. കേരള പോലീസ്, CRPFിൻ്റെ RRF, RAF, NDRF, നമ്മുടെ തന്നെ ആൻറ്റി സപ്പോർട്ട് ചെക്ക് ടീം, BDDSൻ്റെ ടീം, സ്പെഷ്യൽ ബ്രാഞ്ചിൽ ഉദ്യോഗസ്ഥർ,
എല്ലാം കൂടെ ചേർന്നിട്ടുള്ളൊരു കമ്പൈൻഡ് റൂട്ട് മാർച്ചാണ് നമ്മളിപ്പോൾ നടത്തിയത്. ഇന്നും നാളെയും ഇതിൻ്റെ ഭാഗമായിട്ട് കുറച്ച് അഡീഷണൽ സെക്യൂരിറ്റി അറേഞ്ച്മെൻറ്റ്സ് സന്നിധാനത്തും പമ്പയിലും നിലയ്ക്കലും ചെയ്തിട്ടുണ്ട്. അതിൻ്റെ പമ്പയിൽ ചെയ്ത നടപടിയുടെ ഭാഗമായിട്ടാണ് ഇപ്പോൾ നമ്മൾ ഈ റൂട്ട് മാർച്ച് നടത്തിയത്. 2 ദിവസം വളരെ ഓൾറെഡി ഇതൊരു സെക്യൂരിറ്റി സോണാണ് സന്നിധാനം എന്ന് പറയുന്നത്. ഇന്നും നാളെയും ഒരു സ്പെഷ്യൽ കെയർ ആൻഡ് അറ്റൻഷൻ ഇവിടുത്തെ ഈ നടപടിക്ക് കൊടുക്കുന്നുണ്ട്. നമ്മളുടെ ഡിപ്ലോയ്മെൻറ്റ് ഇന്നത്തേതോടുകൂടി അല്പം സ്ട്രെങ്തനായിട്ടുണ്ട്. ആൻറ്റി സബോട്ടേജ് ചെക്ക് ടീമിൻ്റെ സേവനം കൂടുതൽ സ്ട്രെങ്തൻ ചെയ്തിട്ടുണ്ട്. അവരുടെ കൂടുതൽ ടീം ഇന്നെത്തും. ബോംബ് ഡിറ്റക്ഷൻ ആൻഡ് ഡിസ്പോസൽ BDDS ടീമുണ്ട്. അതിന് അഡീഷണലായിട്ട് 8 പേരെ ഇപ്പോൾ ഇന്നത്തേക്ക് വീണ്ടും നിയോഗിച്ചിട്ടുണ്ട്. എല്ലാ സ്ഥലങ്ങളും നമ്മളിപ്പോൾ ഓൾറെഡി എല്ലാ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൻ്റെ ഇടയ്ക്കും അതിൻ്റെ സഹായം അഭ്യർത്ഥിച്ചിട്ടുണ്ട്. എല്ലാ ആൾക്കാരും ഇതിനോട് കോർഡിനേറ്റ് ചെയ്യണമെന്ന് അഭ്യർത്ഥിച്ചിട്ടുണ്ട്. നമ്മൾ ചെക്ക് ചെയ്യുമ്പം എല്ലാ സ്ഥലവും ഇപ്പം ഇവൻ ബാരക്സ് പോലും നമ്മൾ ചെക്ക് ചെയ്യും. റെഗുലർ എൻട്രി പോയിൻറ്റ്സ് ചെക്ക് ചെയ്യും. സന്നിധാനത്തേക്കുള്ള എല്ലാ എൻട്രി 18-ാം പടി എന്ന് പറയുന്നത് നമുക്കറിയാം. എല്ലാ ആൾക്കാരും ഈ വ്രതശുദ്ധിയോടുകൂടി വന്ന് പടി ചവിട്ടി കയറുന്നതാണ്. അത് ആസ് യൂഷ്വൽ പോകും. നമുക്ക് വലിയ ബുദ്ധിമുട്ടുണ്ടാക്കാൻ പോകും. എന്നാൽ സംശയകരമായിട്ട് എന്തെങ്കിലും കണ്ടാൽ നമ്മളത് കൂടുതൽ ചെക്ക് ചെയ്യും. അതൊഴിച്ചുള്ള ബാക്കി എൻട്രി ഗേറ്റുകളെല്ലാം സർവേലൻസ് ഉള്ള സ്ഥലങ്ങളായിരിക്കും. ID കാർഡ്സോ അല്ലെങ്കിൽ രേഖകളില്ലാത്ത ആരും നമ്മൾ മറ്റ് ഗേറ്റുകളിൽ കൂടി ഈ ദിവസങ്ങൾ ഇവൻ സ്റ്റാഫ് ഗേറ്റൊക്കെ ഉണ്ട്. അതിൽ കൂടെയൊക്കെ കയറ്റണമെങ്കിൽ നമ്മൾ അവിടെ എല്ലാം സർവേലൻസ് കൂട്ടിയിട്ടുണ്ട്. ഇന്ന് രാത്രിയിലാണ് നട അടച്ചു കഴിഞ്ഞ് 11 മണിക്ക് നട അടച്ചു കഴിഞ്ഞാൽ, സാധാരണ നട അടച്ചാൽ നമ്മൾ 18-ാം പടി ചവിട്ടാൻ അവസരം കൊടുക്കുന്നതാണ്. ഇന്ന് രാത്രിയിൽ അതിനുശേഷം 18-ാം പടി ചവിട്ടാൻ നമുക്ക് അവസരമില്ല. അവർ വരുന്നവർ നടപ്പന്തലിൽ തന്നെ ക്യൂവിൽ നിൽക്കേണ്ടി വരും. അതിനുശേഷം തിരുമുറ്റവും മറ്റ് പ്രദേശങ്ങളും നമ്മൾ ആൻറ്റി സബോട്ടേജ് ചെക്കിന് വിധേയമാക്കും. അതിനുശേഷം നാളെ രാവിലെ മാത്രമേ പടികയറ്റം അനുവദിക്കത്തുള്ളൂ. നാളെ രാത്രിയും കൂടെ അങ്ങനെയാണ്. 11 മണിക്ക് നട അടച്ചാൽ രാത്രിയിലത്തെ പടികയറ്റം ഉണ്ടായിരിക്കുന്നതല്ല. അന്നും ഈ സെക്യൂരിറ്റി ചെക്കിൻ്റെ ഭാഗമായിട്ട് കുറച്ച് അറേഞ്ച്മെൻറ്റ്സ് നമ്മളവിടെ ചെയ്തിട്ടുണ്ട്. சென்னை மயிலாப்பூர் வெங்கடேஷ் அக்ரஹாரம் சாலையில் உள்ள வேதாந்த தேசிகர் அரங்கில் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் நடைபெற்றது. வாரணாசியை சேர்ந்த சுவாமிஜி அபிஷேக் பிரம்மச்சாரி தலைமை வகித்தார். சென்னையில் உள்ள 40 லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் மண்டல பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வித்யா கோடி குங்குமர்ச்சன மகாயாகம் என்ற பெயரில் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் நடைபெற்றது. நிகழ்ச்சியை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மோகன் ஸ்ரீவாத்சவா துவக்கி வைத்தார். காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை பாராயணம் நடைபெற்றது. நம் பாரத நாடு மற்றும் நம் நாட்டு மக்களின் நன்மைக்காக சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. மொத்தம் 500 பெண்கள் சேர்ந்து 1 கோடி முறை சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்து மனமுருக்கினர். राजराजेश्वरी राजदायिनी राजवल्लभाय सर्वमोहिनी सरस्वती शासमये उमाम्बाय कुबेरगुण्ये सर्वपादविनिर्मुक्ताय सदाशिवपतिव्रताय
वासे वासे ते वासे शक्तो मे वक्ता